மூர்த்திகளாகவும் இருப்பவர் அவர்களுக்கும் முதற் பொருளாக இருக்கும் மூல முதற் பொருள் அல்லவா நீங்கள்? உமக்கு கூட இந்த உலகத்தில் எதிரிகள் இருக்கின்றார்களா? தங்களுக்கு அத்தகைய எதிரிகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? அந்த எதிரிகளை பற்றி விரிவாக எனக்கு சொல்லித் தாருங்கள் என்று பணியோடு கேட்டாள் அம்மை. மேலும் நம்மை கேட்கிறாள், யுகா யுகங்கள் தோறும் உருவெடுத்து பிறந்து மண்ணகத்தில் வாழும் உயிரினங்களோடு தாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான விவரங்கள் என்ன? பூலோக மக்களுடைய மனதில் நீங்கள் இடம் பிடித்துவிட்ட காரணங்கள் என்ன? அதனை பற்றியும் எனக்கு விளக்கமாக கூறுங்கள் சுவாமி என்று அம்மை மகாலட்சுமி ஐயன் மகாவிஷ்ணு கேட்டாள். மகாவிஷ்ணுவோ லட்சுமி தேவியுடைய உருக்கமான மன வேண்டுதலில் உள்ளம் மகிழ்ந்து தேவியின் விருப்பத்தை ஆமோதித்து தனது செவ்விதழ் திறந்து கூறுகிறார், தேவி, உன் கேள்வி நல்லதுதான், விடையை கூறுகிறேன், விவரமாக கேட்டுக்கொள் என்று மகாலட்சுமி தேவிக்கு மகாவிஷ்ணு உலகம் உற்பத்தியானதிலிருந்து உண்டான 7 யுக செய்திகளையும் இனி வரவிருக்கும் தர்ம யுக செய்திகளையும் சங்கிலி தொடர்போல எடுத்து கூறுகிறார். அதாவது சக்தி உமை பார்வதியாலும் சிவபெருமானும் உலகத்தில் தோன்றிய ஆதி காலத்திலிருந்து பிரபஞ்ச தொடக்கத்திலிருந்து உருவான எல்லா யுக செய்திகளையும் அம்மை லட்சுமி தேவியின் கேள்விக்கு பதிலாக மகாவிஷ்ணு எடுத்துரைக்க தொடங்குகிறார். இவ்வாறாக அகில உலக வரலாற்றையெல்லாம் திரட்டி அம்மை லட்சுமி தேவியுடைய கேள்விக்கு பதிலாக மகாவிஷ்ணு கூறியமையால் இந்நூலுக்கு அகில திரட்டு அம்மானை என்னும் அரும் பெயர் பெற்றது.